மனசுல ஏதோ ஒரு வேண்டுதல வச்சு முருகருக்காக தைப்பூசம் விரதம் இருந்த எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்னைக்கு தான். முருகரோட அருளால கண்டிப்பா அது நடக்கும். நான் காலையிலேயே பூஜை பண்றதுக்காக முருகரோட ஃபோட்டோவுக்கு பன்னீர் வச்சு தொடச்சுட்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். எப்பவும் முருகரோட சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணி செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா 3 அபிஷேகம். சந்தனம், பன்னீர், பால் 3 அபிஷேகம் பண்ணிட்டு, நெய்வேத்தியத்துக்கு பழங்கள், பால் பாயாசம் எல்லாமே பண்ணியிருந்தேன். ரொம்ப திருப்தியா நான் பூஜை முடிச்சுட்டேன். இந்த டைம் 21 நாள் விரதம் இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவும் 21 நாள் இல்ல 48 நாள் விரதம் இருந்தாலும் விரதம் முடிச்சதும் நம்ம கோவில்லயோ இல்ல வெளியிலயோ பசியா இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த டைம் என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் என் கையாலேயே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்த நாள்ல நம்ம வெளியில பெரிய கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பயங்கர